உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 229ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம் வெற்றிகரமாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம எரேமியா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரமும் எசேக்கியேலில் 34, 35 வாசிக்க போகிறோம். அதே போல் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து 25லிருந்து 28 வசனங்கள் வாசிப்போம். பார்த்தவர்களே, எரேமியா 6ல் தொடர்ந்து ஆண்டவர் எருசலேமுக்கு நடக்கவிருக்கக்கூடிய அந்த பயங்கரமான அந்த நாடு கடத்தல், அதை குறித்து தொடர்ந்து அவர் இறைவாக்கு உரைக்க போகிறார். இன்றைக்கி அந்த ஃபேமஸான இறை வார்த்தைக்கான ஒரு பஞ்சம் நமக்கு வரும். அவங்க அந்தளவுக்கு ஒரு 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 மோசமான ஒரு நிலைக்குள்ளே போகிறதா இன்றைக்கி ஆண்டவர் இறைவாக்காக உரைய போகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நம்மளுடைய இந்த கடந்த காலத்துலேயும் நம்ம கடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை இன்றைக்கி நம்ம வாசிப்போம். கூடவே இன்றைக்கி ஆண்டவர் எசேக்கியேல் 34 வாசிக்க போகிற மனதிலே அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் 34ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வாசிக்க கேட்கும்போது உங்களுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஞாபகம் வருவாங்க. அது நம்ம ஆண்டவர் இயேசு மட்டும்தான். ஏன்னா இதில் ஆண்டவர் அவ்வளோ அழகாக, நான் என்னுடைய மேய்ச்சல் நிலத்திற்கு, என்னுடைய அழகான அந்த உயர்ந்த மலைக்கு என்னுடைய மக்களை நான் கூட்டிகிட்டு போவேன், நானே என் மக்களுக்கு ஆயனாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அழகாக கூறுவார். அன்பர்களே, அவர் ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேலினுடைய ஆயர்களை, குருக்கள், இறைவாக்கினர்களை வன்மையாக கண்டிப்பார். இதை பார்க்கும்போது அப்படியே யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்துக்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நானே நல்ல ஆயன். அவருடைய அந்த 10ஆம் அதிகாரமும் எசேக்கியேல் 34க்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு அன்பர்களே. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஆண்டவர் ஒரு புதிய விடுதலை பயணத்தை போல், எப்படி அந்த பழைய விடுதலை பயணத்தில் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அவர் ஒரு மெய்ப்பனை போல் அழகாக மோசே வழியாக கூட்டிகிட்டு வந்தார். அந்த மாதிரி இப்போ சொல்கிறாரு, நான் ஒரு தாவீதை, என்னுடைய ஊழியன் தாவீதை நான் அமர்த்துவேன், ஊழியனாக மெய்ப்பனாக அமர்த்துவேன், நானே அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன், என் ஊழியன் தாவீதின் வழியாக அவர்களை நான் மெய்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகாக கூறுகிறார். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம 34ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். அழகான அந்த ஒரு ஆண்டவர் என் நாயன் அப்படின்ற அந்த ஒரு ஒரு உருவகம் நமக்கு இன்றைக்கி கொடுக்கப்படும். 35ஆம் அதிகாரத்தில் ஏதோமுக்கு எதிரான இறைவாக்குகளை இன்றைக்கி நடுவில் அந்த ஒரு சின்ன ஒரு அதிகாரத்தில் நம்ம கொடுக்கப்படும். அன்பர்களே, இன்றைக்கி நீதிமொழிகளில் தொடர்ந்து இறை அச்சம், கடவுளுக்கு அஞ்சு நடப்பதை பற்றி திரும்ப அதை கொண்டாடுறாங்க, அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறாங்க. அன்பர்களே, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அன்பர்களே, பைபிளில் கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறத பற்றி ஃபியர் ஆஃப் காடை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பெரிய ஒரு ஆய்வுக்கே உட்படுத்தி நம்ம அதை படித்து அதையே தியானிக்கலாம் போல் தெரியுது. அதை மட்டுமே தனியாக ஒரு புக்கே எழுதலாம் போல். பைபிளில் ஃபியர் ஆஃப் காட், கடவுள் மீதான அச்சம், இவ்வளோ நன்மை அப்படின்றத இன்றைக்கி தொடர்ந்து நம்ம இன்றைக்கி திருப்பாடலில் திரும்பவும் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நண்பர்களே, சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிவாஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இந்த இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. தூய் ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எரேமியா ஆகமம் அதிகாரம் 6. பென்யமீன் மக்களே, எருசலேமிலிருந்து தப்பி ஓடுங்கள், தெக்கோவாவில் எக்காளம் ஊதுங்கள், பேத்தகரேமில் தீப்பந்தம் ஏற்றுங்கள். ஏனெனில் வடக்கிலிருந்து
தீமையும் பேரழிவும் வருகின்றன. மகள் சீயோனை வளமான பசும்புல் தரைக்கு ஒப்பிடுவேன். ஆயர்கள் தங்கள் மந்தையோடு அவளிடம் வருவார்கள். அவளை சுற்றிலும் கூடாரங்கள் அடிப்பார்கள். அவரவர் தம் இடத்தில் மேய்ப்பார்கள். அவளுக்கு எதிராய் போருக்கு தயாராகுங்கள். எழுந்திருங்கள், நண்பகலில் எதிர்த்துச் செல்வோம். ஐயோ, பொழுது சாய்கின்றதே, மாலை நேரத்து நிழல்கள் நீள்கின்றனவே. எழுந்திருங்கள், இரவில் அவளை எதிர்த்துச் செல்வோம். அவள் அரண்மனைகளை அழிப்போம் என்பார்கள். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அவளுடைய மரங்களை வெட்டுங்கள். எருசலேமுக்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்புங்கள். அவள் தண்டிக்கப்பட வேண்டிய நகர். அவளிடம் காணப்படுவது அனைத்தும் கொடுமையே. கேணியில் நீர் சுரந்து கொண்டிருப்பது போல் அவள் தீமைகளை சுரந்து கொண்டிருக்கின்றாள். வன்முறை, அழிவு என்பதே அவளிடம் எழும் குரல். நோயும் காயமுமே என்றும் என் கண்முன் உள்ளன. எருசலேமே, எச்சரிக்கையாயிரு, இல்லையேல் நான் உன்னை விட்டு அகன்று போவேன். உன்னை மனிதர் வாழா பாழ்நிலமாக்குவேன். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. திராட்சை கொடிகளில் தப்பு பழங்களை ஒன்றும் விடாது பறித்து சேர்ப்பது போல இஸ்ராயேலில் எஞ்சியிருப்பதை கூட்டிச் சேர். திராட்சை தோட்டக்காரரை போல் கிளைகளிடையே உன் கையை விட்டுப்பார். நான் யாரிடம் பேசுவேன்? யாருக்கு எச்சரிக்கை விடுப்பேன்? யார் செவி கொடுப்பார்? அவர்கள் காதுகள் திறக்கப்படவில்லை. அவர்களால் செவி கொடுக்க முடியாது. ஆண்டவரின் வாக்கு அவர்களுக்கு பழிச்சொல்லாயிற்று. அவர்கள் அதில் இன்பம் காண்பதில்லை. ஆண்டவரின் சீற்றம் என்னில் நிறைந்துள்ளது. அதனை அடக்கி சோர்ந்து போனேன். ஆண்டவர் கூறுவது: தெருவில் இருக்கும் சிறுவர்கள் மேலும் ஒன்றாய் கூடியுள்ள இளைஞர்கள் மேலும் சினத்தை கொட்டு. கணவனும் மனைவியும் முதியோரும் வயது நிறைந்தோரும் பிடிபடுவர். அவர்களுடைய வீடுகளையும் நிலங்களையும் மனைவியரையும் பிறர் கைப்பற்றுவர். ஏனெனில் நாட்டில் குடியிருப்போருக்கு எதிராய் என் கையை நீட்டப் போகிறேன். ஏனெனில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் கொள்ளை லாபம் தேடுகின்றார்கள். இறைவாக்கினர் முதல் குருக்கள் வரை அனைவரும் ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள். அமைதியே இல்லாத பொழுது அமைதி அமைதி என்று கூறி என் மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாகவே குணப்படுத்தினர். அருவருப்பானதை செய்தபோது அவர்கள் வெட்கமடைந்தார்களா? அப்போது கூட அவர்கள் வெட்கமடையவில்லை. நாணம் என்பதே என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. எனவே மடிந்து வீழ்ந்தவர்களோடு அவர்களும் வீழ்வர். நான் அவர்களை தண்டிக்கும் போது அவர்கள் வீழ்த்தப்படுவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது இதுவே. சாலை சந்திப்பில் நின்று நோக்குங்கள். தொன்மையான பாதைகள் எவை, நல்ல வழி எது என்று கேளுங்கள். அதில் செல்லுங்கள், அப்போது உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அவர்களோ அவ்வழியே செல்ல மாட்டோம் என்றார்கள். நான் உங்களுக்கு காவலரை நியமித்தேன். எக்கால குரலுக்கு செவி கொடுங்கள் என்றேன். அவர்களோ செவி கொடுக்க மாட்டோம் என்றார்கள். எனவே நாடுகளே கேளுங்கள், மக்கள் கூட்டத்தாரே அவர்களுக்கு என்ன நேரப்போகிறது என்று பாருங்கள். நிலமே நீயும் கேள். இதோ இம்மக்கள் மேல் தீமை வரச் செய்வேன். அவர்களின் தீய எண்ணங்களின் விளைவே இத்தீமை. ஏனெனில் அவர்கள் என் சொற்களுக்கு செவிசாய்க்கவில்லை, என் சட்டத்தை புறக்கணித்தார்கள். சேபா நாட்டு தூபமும் தூரத்து நாட்டு நறுமண நாணலும் எனக்கு எதற்கு? உங்கள் எரிபலிகள் எனக்கு ஏற்புடையவை அல்ல. உங்களின் மற்றைய பலிகளும் எனக்கு ஓகை தருவதில்லை. ஆண்டவர் கூறுவது இதுவே. இதோ இம்மக்களுக்கு எதிராக தடைக்கற்களை வைக்கப் போகிறேன்.
தந்தையரும் தனையரும் ஒன்றாக தடுக்கி விழுவர். அடுத்திருப்போரும் நண்பரும் அழிந்து போவர். ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ வடக்கு நாட்டினின்று ஓர் இனம் வருகின்றது. மண்ணுலகின் கடை எல்லைகளினின்று பெரிய நாடு ஒன்று கிளர்ந்து எழுகின்றது. அவர்கள் வில்லும் ஈட்டியும் ஏந்தியுள்ளார்கள். அவர்கள் கொடியவர், இரக்கமற்றவர். அவர்களின் ஆரவாரம் கடலின் இரைச்சலை போன்றது. மகளே சீயோன், அவர்கள் போருக்கு அணிவகுத்து குதிரைகள் மீது வருகின்றார்கள். சவாரி செய்து கொண்டு உனக்கு எதிராய் வருகின்றார்கள். அவர்களை பற்றிய செய்தியை நாம் கேள்வியுற்ற போது நம் கைகள் தளர்ந்து போயின. கடுந்துயர் நம்மை ஆட்கொண்டது. பேறுகால பெண்ணை போல் நாம் தவிக்கின்றோம். வயல்வெளிக்கு போக வேண்டாம், சாலைகளில் செல்ல வேண்டாம். ஏனெனில் எதிரியின் வாள் எங்கும் உள்ளது. சுற்றிலும் ஒரே திகில். மகளாகிய என் மக்களே, சாக்கு உடை உடுத்துங்கள், சாம்பலில் புரளுங்கள். இறந்த ஒரே பிள்ளைக்காக துயருற்று அழுவது போல் மனமுடைந்து அழுது புலம்புங்கள். ஏனெனில் அழிப்பவன் திடீரென நமக்கு எதிராய் வருவான். நான் உன்னை என் மக்களுக்குள் மதிப்பீடு செய்பவனாகவும் ஆய்வாளனாகவும் ஏற்படுத்தினேன். நீ அவர்களின் வழிகளை அறிந்து மதிப்பீடு செய்வாய். அவர்கள் எல்லாரும் அடங்காத கலகக்காரர்கள், பொல்லாங்கு பேசும் ஊர் சுற்றிகள். அவர்கள் யாவரும் வெண்கலத்தையும் இரும்பையும் போன்றவர்கள். அவர்களின் செயல்கள் கரைபட்டவை. துருத்திகள் தொடர்ந்து ஊதுகின்றன. காரியம் நெருப்பில் எரித்தழிக்கப்பட்டது. தூய்மைப்படுத்தும் வேலை தொடர்ந்து நடப்பதில் பயனில்லை. ஏனெனில் தீயவர்கள் இன்னும் நீக்கப்படவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி என்று அழைக்கப்படுவார்கள். ஏனெனில் ஆண்டவர் அவர்களை புறக்கணித்துள்ளார். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 34. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரவேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்குரை. அவர்களுக்கு இறைவாக்குரைத்துச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரவேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு. ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டும்? நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள். மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை. பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை. காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை. வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை. காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது. எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக் கொள்வேன். மந்தை மேய்ப்பேன் என்று அவர்களை நீக்கிவிடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன்.
மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். மக்களினங்களினின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்று கூட்டிச் சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ராயேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன். அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன். நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உன்னை பொறுத்தவரை என் மந்தையே, நான் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் இடையேயும் ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டுக்கிடாய்களுக்கும் இடையேயும் நீதி வழங்குவேன். நீங்கள் நல்ல மேய்ச்சல் நிலத்தில் மேய்வது போதாதென்றா எஞ்சிய மேய்ச்சல் நிலங்களை காலால் மிதிக்கிறீர்கள்? நல்ல நீரை குடித்துவிட்டு எஞ்சிய நீரை காலால் கலக்குகிறீர்களே. உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை என் மந்தை உண்ண வேண்டுமா? உங்கள் கால்களால் கலக்கப்பட்டதை என் மந்தை குடிக்க வேண்டுமா? எனவே தலைவராகிய ஆண்டவர் அவர்களுக்கு இவ்வாறு கூறுகிறார்: நானே கொழுத்த ஆட்டுக்கும் நலிந்த ஆட்டுக்கும் இடையே நீதி வழங்குவேன். நலிந்த ஆடுகளை விலாவினாலும் முன்னந்தொடையினாலும் இடித்து தள்ளி உங்கள் கொம்புகளால் முட்டி அவற்றை வெளியே விரட்டி அடிக்கிறீர்கள். எனவே நான் என் மந்தையை மீட்பேன். அவை இனிமேல் கொள்ளையிடப்படா. நான் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் இடையே நீதி வழங்குவேன். எனவே அவற்றிற்கு என் ஊழியன் தாவீதை ஒரே ஆயனாய் அமர்த்துவேன். அவன் அவற்றை மேய்த்து அவற்றிற்கு ஆயனாயிருப்பான். ஆண்டவராகிய நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்கள் நடுவே தலைவனாயிருப்பான். ஆண்டவராகிய நானே இதை உரைத்தேன். சமாதான உடன்படிக்கையை அவர்களோடு செய்து கொள்வேன். காட்டு விலங்குகளை நாட்டினின்று வெளியேற்றுவேன். எனவே என் மந்தை திறந்த வெளியில் பாதுகாப்பாய் வாழ்ந்து காடுகளில் உறங்கும். அவர்களுக்கு குன்றினை சுற்றிய இடங்களை ஆசியாக கொடுப்பேன். ஏற்ற காலத்தில் மழையை வரச் செய்வேன். அவர்கள் ஆசி மழையாக இருப்பர். வயல்வெளி மரங்கள் கனி கொடுக்கும். நிலமோ நல் விளைச்சல் நல்கும். அவர்கள் தங்கள் நாட்டில் பாதுகாப்பாயிருப்பர். நான் அவர்களின் தலைகளை தகர்த்து அடிமைப்படுத்தியவர் கையினின்று அவர்களை விடுவிக்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வர். இனிமேல் அவர்கள் மக்களுக்கு கொள்ளை பொருளாயிரார். நாட்டின் கொடிய விலங்குகளும் அவர்களை விழுங்க மாட்டா. அவர்கள் எத்தகைய அச்சுறுத்தலும் இன்றி பாதுகாப்பாய் வாழ்வர். சிறப்புமிகு பண்ணை ஒன்று அவர்களுக்கு எழும்பச் செய்வேன். அவர்கள் இனி நாட்டில் பஞ்சத்தால் வாடமாட்டார்கள். மக்களினங்களின் இழி சொல்லையும் இனி சுமக்க மாட்டார்கள். அப்போது அவர்களுடைய கடவுளும் ஆண்டவருமாகிய நான் அவர்களோடு இருக்கிறேன் என்பதையும், இஸ்ராயேலின் வீட்டாராகிய அவர்கள் என் மக்களாக இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீங்கள் என் மேய்ச்சலின் மந்தையாகிய மக்கள், நான் உங்கள் கடவுள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 35. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் முகத்தை சேயீர் மலைக்கு நேராய் திருப்பி அதற்கெதிராய் இறைவாக்குரை. அதற்குச் சொல், தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: சேயீர் மலையே, நான் உனக்கு எதிராயிருக்கிறேன். என் கையை உனக்கெதிராய் நீட்டி உன்னை பாழிடமாகவும் வெற்றிடமாகவும் மாற்றுவேன். உன் நகர்களை இடிபாடுகளாய் மாற்றுவேன். நீ பாழிடமாயிருப்பாய். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஏனெனில் முற்கால பகையை மனத்தில் கொண்டு நீ இஸ்ரவேலரை அவர்களின் துன்ப காலத்தில் அவர்களது தண்டனையின் உச்சகட்டத்தில் வாளுக்கு இரையாக்குமாறு கையளித்தாய். எனவே என்மேல் ஆணை,
உன்னை இரத்தப் பழிக்கு கையளிப்பேன். அப்பழி உன்னை தொடரும். நீ இரத்தம் சிந்துதலை வெறுக்காததால் அது உன்னை தொடரும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். சேயீர் மலையை பாழிடமாகவும் வெற்றிடமாகவும் மாற்றுவேன். அதன் வழியாய்ச் செல்லும் போக்குவரத்தை நிறுத்துவேன். உன் மலைகளை கொலையுண்டவர்களால் நிரப்புவேன். வாளால் கொல்லப்பட்டோர் உன் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் எல்லா ஓடைகளிலும் வீழ்வர். உன்னை என்றென்றும் பாழிடமாய் ஆக்குவேன். உன் நகரங்கள் குடியற்று போகும். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வாய். ஆண்டவராகிய நான் அங்கே இருந்தபோதும் நீ இவ்விரு இனங்களும் நாடுகளும் என்னுடையவை, நான் அவற்றை உடைமையாக்கிக் கொள்வேன் எனச் சொன்னாய். எனவே என்மேல் ஆணை, நீ அவர்களுக்கு எதிராக காட்டிய பகைமைக்கும் சினத்திற்கும் பொறாமைக்கும் ஏற்ப நான் உன்னை நடத்துவேன். நான் உன்னை தீர்ப்பிடும் போது அவர்களிடையே என்னை அறியச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அப்போது நீ இஸ்ராயேலின் மலைகளுக்கு எதிராகச் சொன்ன எல்லா இழி சொற்களையும் ஆண்டவராகிய நான் கேட்டேன் என அறிந்து கொள்வாய். அவை பாழாக்கப்பட்டு விட்டன, இரையாக தரப்பட்டுள்ளன என்று நீ சொன்னாய். நீ எனக்கெதிராய் பெருமை பாராட்டி உன் வாயினால் எனக்கெதிராய் கட்டுப்பாடற்ற சொற்களை உரைத்தாய். அவற்றை நான் கேட்டேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உலகு முழுவதும் மகிழ்வடையும்படி நான் உன்னை பாழாக்குவேன். இஸ்ரவேல் வீட்டாரின் உரிமை சொத்து பாழாக்கப்படுகையில் நீ மகிழ்வடைந்ததால் நானும் உனக்கு அவ்வாறே நடக்கச் செய்வேன். சேயீர் மலையும் ஏதோம் முழுவதும் பாழிடமாகும். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். உண்மை சான்று உயிரை காப்பாற்றும், பொய்ச் சான்று ஏமாற்றத்தையே தரும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவருக்கு திட நம்பிக்கை அளிக்கும். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாயிருப்பார். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வளிக்கும் ஊற்றாகும். சாவை விளைவிக்கும் கண்ணிகளுக்கு அது மனிதரை தப்புவிக்கும். மக்கள் தொகை உயர மன்னரின் மாண்பும் உயரும். குடிமக்கள் குறைய கோமகனும் வீழ்வான். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறை வார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்களை விட்டு வழி தவறி போயிருக்கிறோம். நாங்கள் பலவீனமான ஆட்டுக்குட்டிகளாக இருந்திருக்கிறோம். காயப்பட்ட ஆட்டுக்குட்டிகளாக காயங்களை சுமந்து கொண்டிருந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தொலைந்து போன ஆட்டுக்குட்டிகள் அப்பா. இப்போ சிக்கிக்கிட்டோம். இப்போ தெரியுது உங்களை விட்டு போனது தப்புன்னு. ஆனால் நீங்கள் சும்மா இல்லை, நீங்கள் எங்களை தேடி வரீங்க அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொலைந்து போன ஆடுகளுக்காக நீங்கள் தேடி வரீங்க அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. அம்மா, இந்த ஆயனுடைய கோலும் அவருடைய தடியும் எங்களை தேற்றட்டும். அவருடைய கோலை எங்கே காட்டுதோ, அவருடைய தடி எங்கே காட்டுதோ, அந்த பாதையில் அவருடைய பாதத்தை பின்தொடர்ந்து அவருடைய தோளில் சுமந்து செல்லக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம்மா. எங்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவரே சூடாந்த ஒரு நெருக்கமான ஒரு உறவை எங்களுக்கு பெற்று தருவீங்களா? எங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டாமா? அந்த நல்ல ஆயனுடைய பாதத்தை பின்தொடர்ந்து பின்னாடியே போகணும். வழி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவருடைய பாதத்தை பின்தொடர்ந்து போகணும். அந்த ஒரு அருள் எங்களுக்கு தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மனுகளை வழக்கம் போல் எரேமியா புத்தகம் நமக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கான இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான நிறையா வசனங்கள் நமக்கு கொடுக்குது. குறிப்பாக 7ஆம் வசனம் பாருங்கள். கேணியில் நீர் சுரந்து கொண்டிருப்பது போல அவர்கள் தீமைகளை சுரந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் நண்பர்களே, நம்ம அதை கேட்கலாம். ஆண்டவரே, உண்மைதான். ஒரு கிணத்துல தண்ணி நீர் சுமந்து கொண்டே இருப்பது போல் எங்களுடைய உள்ளத்திலிருந்து தீமைகள் சுரந்து கொண்டு தான் இருக்குது. எங்களுடைய உள்ளத்திலிருந்து இனி அன்பு சுரக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். 10ஆம் வசனம் பாருங்கள். ஆவினவர் நமக்குள்ளே இருந்தார்னா இதில் நமக்கு தெளிவாக தெரியும் அன்பார்களே. ஆண்டவரின் வாக்கு அவர்களுக்கு பழிச்சொல் ஆயிற்று, அவர்கள் அதில் இன்பம் காண்பதில்லை.
ஆவியானவர் இருந்தார் நண்பர்களே. இது ஒரு கிளியரான சைன். எனக்கு ஒரு அண்ணன் அழகாக சொன்னார். அவர் வந்து ஒரு சில அருள் வரங்களை, அவர் அந்நிய பாஷை அருள் வரங்கள்லாம் பெற்றுக்கொண்டப்ப அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு தெரியுது நீங்கள் உண்மையிலே ஆவியானவர் பெற்றுக்கொண்டு? அஃப்கோர்ஸ் ஒரு சில சமயம் நமக்கு வந்து உடல் அளவில் நம்ம அதை உணரலாம். பட் ஒரு சில நேரம் இந்த இறை வார்த்தை மேலே ஒரு தீராத ஒரு 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 வாஞ்சை வரும், ஒரு ஆசை வரும் பாருங்கள். அதில் இப்போ நீங்கள் உலக பிரகாரமாக வாழ்கிறவங்கள பாருங்களேன், இறை வார்த்தையை பற்றி பேசுங்க, கடவுளை பற்றி பேசுங்க, இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் புனித ஜான் மேரி வியானியை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். ஸோ புனித ஜான் மேரி வியானி பாருங்கள், அவர் கடவுளை பற்றி பேசுனீங்கன்னா மணிக்கணக்காக பேசுவாராம். நம்ம நேற்று கூட பார்த்தோம், புனித பவுல் பேச ஆரம்பித்தார்னா கடவுளை பற்றி பிரசங்கம் வச்சு நைட்டு ஆகிறது கூட தெரியல. இப்படி அன்னை தெரசா பேசிகிட்டு இருந்தாங்கன்னா எப்படி ஒரு 2 minutes கழித்து உடனே ஆண்டவர் இயேசுவை பற்றி பேசுகிறாங்களாம். இப்படி ஜான் மேரி வியானி வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசுங்க, வாய் கட்டி போட்ட மாதிரி எதுவுமே பேச்சு வராதான். ஏன்னா அவருக்கு அந்த ஸ்பிரிட்டே இருக்காதான், அவருக்கு இன்ஸ்பிரேஷனே வராதான், உந்துதலே இருக்காதான். அப்படியே அமைதியாயிருவான். திருப்பி கடவுளை பற்றி பேசுனா திரும்ப பிரைட் ஆயிடுவாராம். இப்படி இந்த லோயலா அன்னாசியார் அவர் மனப்பாட்டம் அடைஞ்சப்போ கடவுளை பற்றி பேசினா மட்டும்தான் அவருக்கு ஆறுதலாம். அதுக்கப்புறம் அவருக்கு வேறு எதை பற்றி பேசினாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. பேசுனா பாவம்னு சொல்ல வரல, நமக்கு இயல்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆவியானவர் கடவுளை தவிர, அதுவும் குறிப்பாக மாதாவுக்கு நம்ம 33 நாள் அர்ப்பணம் செஞ்சிட்டோன்னா ஜீசஸ் தவிர வேறு எதையுமே மாதா உள்ளே வச்சிருக்கவே விட மாட்டாங்க. இது ஒரு கிளியரான சைன். நான் ஏற்கனவே திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். ஒன்று நம்மளுடைய கரப்ஷன் உணர்வு வைப்பாங்க, நம்மளுடைய பாவத்தை. இன்னொன்று நம்மளுடைய ஆன்மாவில், உடலில், சிந்தையில் கடவுள் ஆண்டவர் இயேசுவை தவிர வேறு ஏதாச்சும் பார்த்தாங்க மாதா கண்ணிலே எரிச்சிருவாங்க போல், அப்படிப்பட்டவங்க மாதா. ஸோ ஆவியானவர் உள்ளே இருந்தார்னா நமக்கு எது தெரியும், கடவுளை பற்றின பேச்சில் இன்பம் காணுவோம். அவருடைய வாக்கு நமக்கு வந்து பழிச்சொல்லாக இருக்காது, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கடவுளை பற்றி, புனிதர்களை பற்றினா எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். 15ஆம் வசனம் பாருங்கள், அருவருப்பானதை செய்த போதும் அவர்கள் வெட்கமடைந்தார்களா? அப்பொழுது கூட அவர்கள் வெட்கமடையவில்லை. நாணம் என்பதே என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. இதை விட கடவுள் நம்மளை திட்ட முடியாது அன்பர்களே. அப்படின்னா பாருங்களேன், ஒரு சில பேர் கேவலமான அசிங்கமான விஷயங்களை பற்றி தைரியமாக ஓப்பனாக அப்படியே அது ஜாலியாக பேசுவாங்க. என்னமோ ஏதோ நல்ல விஷயத்தை பற்றி, கடவுளை பற்றி பேசுகிற மாதிரி, இல்லை ஒரு நல்ல பண்பை பற்றி பேசுகிற மாதிரி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்களுடைய ஒரு சில கிறிஸ்தவ கல்லூரியில் கூட, கிறிஸ்டின் கேத்தலிக் காலேஜில் தான் படித்தோம். ஆனால் அங்கே கூட குருக்களிடம் கூட கடவுளை பற்றி பேசுகிறதுனா அவங்களுக்கு கூட அது பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி சூழலில் தான் நான் வளர்ந்தேன் நேரடியாக. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் இந்த ஒரு கடந்த ஒரு 100-150 வருஷம் நம்மளுடைய திருச்சபை ரொம்ப மோசமாக போச்சு அன்பர்களே. ஆனால் இப்போ இருக்கிற இளம் தலைமுறை குருக்கள், கண்ணீர்கள், நிறையா பொதுநிலைகளை ஆண்டவர் எழுப்பிட்டுருக்கார். வி ஆர் இன் ரினியூவல் பீரியட். ஒரு எழுப்புதலின் காலத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அன்பர்களே. கடவுளுடைய டைம் வந்துருச்சு. இந்த கொரோனாக்கு அப்புறம் நான் ஒரு கிளியரான ஒரு டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியுது. எல்லாருக்குமே இந்த 2020 ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். அதுக்கப்புறம் திருச்சபையில் நிறையா எழுப்புதல் வருது அன்பர்களே. அதுவும் கத்தோலிக்க திருச்சபையில் குறிப்பாக நிறையா சேஞ்சஸ் வருது நான் பார்க்குறேன். அது வரைக்கும் என்னமோ ஒரு பாஸில் போட்ட மாதிரி இருக்குது. ஒரு 150 வருஷம் என்ன நடந்துச்சுனே தெரியல. ஆண்டவருடைய சின்னம் இருந்துச்சோ என்னமோ தெரியல. அப்புறம் இத்தனை பேருடைய இறப்பு எல்லாம் சேர்த்து ஆண்டவருடைய இறக்கத்தை திரும்ப கொண்டு வந்திருக்கான் என்னன்னு தெரியல. ஒரு எழுப்புதலின் காலத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நமக்கு கடவுளை பற்றி நிறையா சேஞ்சஸ் வருது அன்பர்களே. லெட்ஸ் சி, நம்மளும் அதில் ஒரு பங்காளர்களாக இருப்போம் ஆண்டவருடைய திட்டத்தில். 16ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் வழி, அதில் செல்லுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்றார். ஆனால் அவர்களோ அவ்வழியே செல்ல மாட்டோம் என்கிறார்கள். ஆண்டவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. நம்ம ஒத்துக்கோன் வந்தவர்கள் நம்மளும் அந்த மாதிரி நிறைய டைம் இல்லை நமக்கு தெரியும் இதுதான் கடவுள் இருப்போம், ஆனாலும் நம்ம ஆசைக்காக அதை மீறி இருப்போம். ஆண்டவரே நீங்கள் வழி இதுதான் சொன்ன போதும் கூட நாங்கள் போகல, அப்பா நீங்கள் நல்ல மேய்ப்பனாக இருந்தீங்க, நாங்கள் போகல, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்போம் வந்தவர்களே. 19-20 வசனங்கள் பாருங்கள். என் சொற்களுக்கு செவி சாய்க்கவில்லை, என் சட்டத்திரை புறக்கணித்தார்கள். நான் இதுக்கு 20 வசனம் சொல்கிறாங்க, அவங்களுடைய பலிகளில் எனக்கு நாட்டம் இல்லை அப்படின்றாரு. நம்ம திருப்பலிக்கு போகும்போது ஆண்டவர் தான் சொல்லுவார் அன்பர்களே, நீ என்னுடைய குரலுக்கு செவி சாய்ச்சியா, என் சட்டத்தின்படி நீ பரிசுத்தமாக நடந்தியா, இல்லைனா நீ திருப்பலியில் வந்து எனக்கு ஒப்பு கொடுத்து ஜெபமாலை ஜெபிச்சு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றார் ஆண்டவர். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆயர்கள், குருக்கள், கண்ணீர்களுடைய பணி பாருங்கள். நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை.
அப்படின்னா நான் ஃபெய்த்தில் விசுவாசத்தில் இருக்கிறாங்களா, ஒரு மாதிரி ஷேக் ஆகி ஆடி போயிருக்காங்களா, போய் அவங்கள தேடி அவங்கள திடப்படுத்தணும். இது குடும்பத்தின் தலைவர்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் இது பொருந்தும், வேலை செய்கிற இடத்துலையும் நமக்கும் பொருந்தும். நமக்கு கூட எந்தெந்த ஆன்மாக்கள் இருக்கோ அந்த நலிந்த ஆன்மாக்களுக்கு நம்ம அவங்கள பலப்படுத்தியிருக்கணும். கடவுளை பற்றி சொல்லலை. பிணியூற்றவற்றுக்கு குணமளிக்கவில்லை. யார் யாரெல்லாம் துன்பப்பட்டுருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க, ஃபிசிக்கலாகவும் சரி, அவங்கள நம்ம குணமாக்கலை. அதுக்கப்புறம் பாருங்கள், காயமுற்றவர்களுக்கு கட்டுப்படவில்லை. சைக்கலாஜிக்கலாக மனசளவில் காயப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம போய் ஆறுதல் சொல்லணுமா, அவங்கள தேற்றணுமா. வழி தவறியவற்றை திரும்பி கூட்டி வரவில்லை. பாருங்கள், நிறைய யூத்து, நிறைய ஃப்ரெண்ட்ஸு பாவத்தில் அடிக்டடாக இருப்பாங்க, வழி தவறி போயிருப்பாங்க. அவங்கள நம்ம திருப்பி கொண்டு வந்திருக்கோமா, இல்லை நம்ம வேலையில் பிஸியாக இருக்கோமா? ஸ்பெஷலாக குருக்கள், கன்னியர்கள், ஆயர்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், காணாமல் போனவற்றை தேடவில்லை. நிறைய பேர் கோயிலுக்கே வரமாட்டாங்க. ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க, யூடியூப்பில் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தா கோயிலுக்கு வராமல் விட்டாங்களாம். யாருமே கேட்கவே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்களும் கேட்கல, அவங்களுக்கு தெரிஞ்ச கேத்தலிக் ஏங்க இப்படிலாம் கோயிலுக்கு வரதில்லை, யாருமே கேட்குறதில்ல. ஏன்னா அவன் வாழ்க்கையில் பிஸியாக இருக்காங்க. பாருங்கள், நம்ம அதில் காணாமல் போனவற்றை தேடி போகலை. பாருங்கள், நல்ல புனிதர்கள்லாம் பாருங்கள், குருக்கள், கன்னியர்கள், புனிதர்கள்லாம் அவங்கள தேடி போவாங்க வீட்டுக்கு. ஏன் வர மாட்டேங்கிறீங்க, வாங்க கோயிலுக்கு. பிரிந்து போன சகோதரர்லாம் அதெல்லாம் அழகாக பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் கற்றுக்கணும் அவங்ககிட்ட இருந்து. காணாமல் போனவற்றை தேடவில்லை, அதான். ஆனால் அவற்றை கொடுமைப்படுத்தி வன்முறையினால் நடத்தினீர்கள். 6ஆம் வசனம் பாருங்கள், என் நாடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தனர். பூவுலகின் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இல்லை. அன்மந்தைகள் இதை தான் ஆண்டவர் அந்த 5000 பேர் வராங்க தெரியுமா, உணவளிக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை பேர் அவர் தேடி வரதை பார்த்து அவங்க மீது பரிவு கொண்டார்னு பைபிள் நற்செய்தி நமக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு சுட்டி காட்டுது. ஆயினில்லாத ஆடுகளைப் போல இருப்பவர்களை பார்த்து ஆண்டவர் பரிவு கொண்டார். He felt compassionate towards him. அவங்கள பார்த்து கம்பேஷன் அவர் அடைஞ்சாராம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். தந்தையும் அப்படி தான் செய்கிறாரு, மகனும் அப்படி தான் செய்கிறாரு. 11-13 வசனங்களை பாருங்கள். எனவே தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஒரு ஆயன் தன் மந்தையை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். ஆண்டவர் இதுதான் சொல்கிறார் அன்பர்களே. நோயுற்றவர்களையே நான் தேடி வந்தேன். நோய் இல்லாதவங்களுக்கு மருத்துவர் தேவையில்லை, நோயுற்றவர்கள் நான் தேடி வரேன். மப்பம் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்று மீட்டு வருவேன். மக்களினங்களினின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்று கூட்டி சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். இதை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து செஞ்சார். தேடி வருவேன் சொல்கிறார்ல, அதை ஆண்டவர் இயேசுவின் வழியா, திருத்துவத்தின் 2வது நபரின் வழியா ஆண்டவர் தம் மகனை அனுப்பி அவர் வழியாக செஞ்சார். 15ஆம் வசனம் பாருங்கள், நானே ஆயனாக இருப்பேன் அப்படின்றார். 16, காணாமல் போனதை தேடி வருவேன். ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், காணாமல் போட ஆடுகளை தேடி தான் நான் வந்தேன். எவ்வளோ ஜீசஸ் அப்படியே அந்த எசேக்கியேல் எடுத்து சொல்கிறார் பாருங்க நம்ம வந்தவர்களே. காணாமல் போனவற்றை தேடி வருவேன், அலைந்து திரிவதை திரும்பி கொணர்வேன், காயப்பட்டதை கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். எவ்வளோ அன்பாக இருக்கார் பாருங்க நண்பர்களே. எப்படி நம் காயங்களை அவர் தம் காயங்களால் குணப்படுத்துவார். நம் பிணிகளை அவர் சுமந்து கொண்டு நம்மை குணமாக்குவார். பாருங்கள், அப்படி தான் நம்மளை குணமாக்க போகிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், 23-24 வசனங்கள் டைரெக்டாக ஆண்டவர் இயேசுக்கு. அவற்றுக்கு என் ஊழியன் தாவீதை ஒரே ஆயனாய் அமர்த்துவேன். அதுதான் ஆண்டவர் இயேசு. அந்த தாவீது எங்கே? தாவீதா செத்து போயிட்டாரு. அப்போ யார் அந்த தாவீதுன்னு இங்கே ஆண்டவர் சொல்கிறது? வரவிருக்கக்கூடிய தாவீதின் மகன் மெஸ்ஸியாவை குறிக்கிறது. அவன் அவற்றை மேய்த்து அவற்றுக்கு ஆயனாய் இருப்பான். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு நடுவில் தலைவனாக இருப்பான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்ம தெரியல. அப்போ இது இங்கே யாரை பற்றி பேசுகிறாரு? தம் மகனை, 2ஆம் நபர், திருத்துவத்தின் 2ஆம் நபரை பற்றி பேசுகிறார். 27 பாருங்கள், நான் அவர்களினுடைய தலைகளை தகர்த்து அடிமைப்படுத்தியவரை கை நின்று அவர்களை விடுவிக்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வார்கள். யாருடைய அடிமைத்தனத்திலிருந்து? பாவத்திலிருந்தும் அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்தும் சாத்தானின் கையிலிருந்தும் நம்மளை விடுவிப்பார் என்பவர்களே. அதை பற்றி தான் பேசுகிறார்.
கடைசியாக பாருங்க அன்பந்தர்களே, அவருடைய இதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறா பாருங்க 31. நான் தேடி வருவேன், நான் கட்டுப்படுவேன், நான் உங்களை வந்து திடப்படுத்துவேன் எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்ல பாருங்க, நீங்கள் என் மேய்ச்சலின் மந்தையாகிய மக்கள், நான் உங்கள் கடவுள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அவ்வளோ நெருப்பம் நம்மளை அன்பு செய்கிறார் அன்பந்தர்களே. இந்த அழகான ஆயனை நம்ம தேடி போவோம். அந்த பாடலை முடிஞ்சால் நம்ம இன்றைக்கி பாடுவோம், அதை கேட்போம். ஆண்டவர் என் ஆயன், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் நிறைந்த பூமியில் என்னை அவர் நடத்தி செல்வார். திருப்பாடல் 23 வாசிப்போம். அதை உணர்ந்த ஆண்டவர்கிட்ட அதை நம்ம வந்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் என் ஆயன். ஏதாவது பிரச்சனை வருது, மனசு வருத்தம், பயம் வருதுன்னா, ஆண்டவர் என் ஆயன், எனக்கு ஏதும் குறையில்லை, அவர் என்னை பார்த்துக்குவார். ஆண்டவர் என் ஆயன், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். எனக்கு இது ரொம்ப பலமூட்டியிருக்கான்னு பாருங்கள் என்னுடைய தாழ்வான நேரங்களில். உங்களுக்கும் அது பலமூட்டும் நான் நம்புகிறேன். ஆண்டவரே நாயின்னு தொடர்ந்து சொல்வோம். சரி நண்பர்களே, நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.